அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழகத்து கல்லூரிகளுக்கும் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தது. அதில் கூறியுள்ளதாவது, தேவையில்லாமல் வெளிநபர்களை உள்ளே அனுமதிக்க கூடாதென்றும், அவ்வாறு வருவோரின் கைவிரல் ரேகையை கட்டாயமாக பயோமெட்ரிக் முறையில் பதிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி கைவிரல் ரேகை பதிவு செய்யும் முறை இப்போதிலிருந்து தொடங்கியுள்ளது. மேலும் இது போன்ற தகவல்கள் லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.